எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். சவுதி அரேபியாவில் நடந்த கண்ணை கலங்க வைக்கும் உண்மை சம்பவம் ஒன்றை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மரண தருவாயிலிருந்த சவுதி அரேபியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது மூத்த மகனை அழைத்து, மகனே, நான் வேறொரு திருமணம் முடித்திருக்கின்றேன். அந்த மனைவி பிலிப்பைன்ஸ் நாட்டில் வசிக்கின்றார். இதுதான் அவளது முகவரி. அவள் விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அல்லாவிடம் என் பொறுப்பு நீங்க வேண்டும் என்று தன் மனதில் உள்ளதை தெரிவித்துவிட்டு இறையடி சேர்ந்தார். சில நாட்களின் பின்னர் சொத்து பங்கீடு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன்னர் தந்தையின் பிலிப்பைன்ஸ் மனைவியை அழைத்து வர வேண்டிய தேவையும் இருந்தது. மூத்த மகன் பிலிப்பைன்ஸ் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அங்கு பயணமாகினார். மிக கஷ்டத்தின் மத்தியில் அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து கதவை தட்டினார். அந்த வீடு சாதாரண வீட்டை விட மோசமாக இருந்தது. மார்க்க அடையாளங்களுடன் பெண்ணொருவர் வந்து கதவை திறந்தார். இருவரும் அறிமுகமாக்கிக் கொண்டதன் பின் தான் வந்திருக்கும் நோக்கம் பற்றி தெளிவுபடுத்தினார் மகன். அந்த பெண் சவுதி வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இருவரும் ரியாத்தை வந்தடைந்தனர். சொத்து இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் பங்கீடு செய்யப்பட்டது. அந்த பெண்ணுக்குரிய பங்காக சுமார் 8 லட்சம் சவுதி ரியால்கள் கிடைத்தன. இலங்கை மதிப்பில் சுமார் 4 கோடி ரூபாய் பெறுமதியாகும். மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்று மூத்த மகனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் அந்த பெண். மகனும் ரியாத்திலிருந்து உம்ராவுக்காக அழைத்து சென்றுள்ளார். அதன் பிறகு ஜித்தாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டார் அந்த பெண். சுமார் 4 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் தன் தாயின் அந்தஸ்தில் உள்ள அந்த பெண்ணை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட மூத்த மகன் பிலிப்பைன்ஸுக்கு மீண்டும் சென்றார். குறித்த வீட்டை அடைந்தவருக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே இருந்தது வீடு. சொல்ல போனால் இருந்ததை விட மோசமாக மாறியிருந்தது. உங்களுக்கு கிடைத்த பணம் எங்கே? இந்த வீட்டை கொஞ்சமாவது திருத்தி இருக்கலாமே என்று அதிர்ச்சியின் உத்தத்தில் இருந்த மகன் அந்த பெண்ணிடம் கேட்டே விட்டார். அதற்கு பதிலேதும் அவர் கூறவில்லை. மாறாக மகனை அழைத்து கொண்டு ஓர் இடத்துக்கு சென்றார். அங்கே அல் குர்ஆன் மனனம் செய்யும் மார்க்க வகுப்புகள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்ட இஸ்லாமிய நிலையம் ஒன்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. அதில் அவரது தந்தையின் பெயர் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. உன் தந்தையின் பெயரில் இதை உருவாக்கி அவருக்காக சதகத்துல் ஜாரியாவாக நன்கொடை செய்திருக்கின்றேன் என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார். அந்த மகனுக்கு வந்த அழுகையை மகனால் அடக்க முடியவில்லை. தன் தந்தை மீதான அந்த பெண்ணின் உண்மையான அன்பையும் பாசத்தையும் பார்த்து மெய் சிலித்து நின்றார். அப்பெண்ணுக்கு முன்னால் மகன் என்ற வகையில் தான் தோற்றுவிட்டதை உணர்ந்து அழுது புலம்பினார். மகனால் கொஞ்ச நேரமும் அங்கு இருக்க முடியவில்லை. உடனடியாக நாட்டுக்கு திரும்பியவர் அன்றிரவே தன் சகோதரர்கள் அனைவரையும் அழைத்து தான் பிலிப்பைன்ஸில் கண்ட காட்சி ஒன்றை விடாமல் ஒப்புவித்தார். சகோதரர்கள் அனைவரும் சுமார் 5 பில்லியன் ரியால்களை தமக்கு மத்தியில் சேர்த்தனர். அதன் மூலம் தம் தந்தையின் பெயரில் பல நல்ல விடயங்களை செய்வதற்கு உறுதி பூண்டனர். பாசத்தையும் விசுவாசத்தையும் கற்பித்த நல்ல மனைவி உலகை விட மர்மையை நேசித்த உண்மையான மனைவியாவார். கணவன் மனைவி உறவானது புனிதமானது. அந்த உறவை உண்மை, விசுவாசம், அன்பு போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். அதை நாம் களங்கம் செய்யக்கூடாது. மனைவியின் உரிமைகளை கணவன் வழங்க வேண்டும். கணவனுக்குரிய கடமைகளை மனைவி செய்ய வேண்டும். இல்லற வாழ்வு இனிக்க இனிவரும் சில உணர்வுகளை தியாகம் செய்ய வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இல்லறத்தின் சுவடுகள் மரணத்தின் பின்னரும் ஒளிரும். பிள்ளைகள் பெற்றோரை மரணித்த பின்னும் மறந்துவிடக்கூடாது. கருவில் சுமந்த தாய்க்கும் மனதில் சுமந்த தந்தைக்கும் நாம் எதை செய்தாலும் ஈடாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருங்கள்.